ஆரியன் மிஸ்ரா ஹரியானா மாநிலத்தில் பசு பாதுகாவலர்கள் என்ற பெயரில் உலா வரும் தேச துரோகிகள் சுற்று கொண்டதை பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த பதிவை கூட நான் போட்டிருந்தேன். அந்த ஆரியன் மிஸ்ராவுடைய தாயார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, முஸ்லீம் என்று நினைத்து துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். அவர்கள் முஸ்லீமாகவே இருந்தாலும் இப்படித்தான் துப்பாக்கியால் சுடுவார்களா? அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? முஸ்லீம்கள் மனிதர்கள் இல்லையா? அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் அண்ணன் தம்பிகளாக எங்களோடு நட்போடு பழகுகிறார்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அப்படியே உடைஞ்சு அழுகுறாங்க அந்த அம்மா. இது இந்துத்துவ ஆட்களுக்கு ஒரு சமட்டியான அடி. இது ஒரு இந்து தாய் முஸ்லீம்கள் என்ன ஒரு மனிதர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் இருக்கிறது இந்துத்துவவாதிகளே? சகட்டு மேனிக்கு நீங்கள் பாட்டுக்கு உங்கள்கிட்ட கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால முஸ்லீம்களை இந்த மாதிரி வதக்கிறீங்களே. அந்த தாய் கேட்குறாங்க பாருங்க, அவர்கள் மனிதர்கள் இல்லையா? அப்படியே முஸ்லீமாக இருந்தாலும் அவர்களை கொல்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை ஒட்டுமொத்த இந்து மக்களும் கேட்டாங்கன்னாக்க தான் அவர்கள் அடங்குவாங்க. ஏன்னா இது மாதிரியான கொலைகளை செஞ்சு அவர்கள் பிஜேபியிட்ட நல்ல பேர் எடுக்க பார்க்குறாங்க. அதன் மூலம் மாதம் மாதம் ஒரு பெரிய அமௌண்ட் கறக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இதன் மூலயமா பிஜேபியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அடையிறதுக்கு பார்க்குறாங்க. இதுதான் அவர்களுடைய அஜெண்டா. வேற ஒன்றும் இந்து மதத்திலேயோ அல்லது பசு பாதுகாக்கிறதுலையோ அவர்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாதுங்க. அந்த தாயார் இப்போ பேசுகிற அந்த காணொலியை பாருங்க. मुसलमान समझ के गोली में, मुसलमान का इंसान नहीं है। मुसलमान समझ के रोड चल रहा है, बेगुनाह मुसलमान फैमिली लेके चल रहा, कैसे चला, क्यों मुसलमान को मार दिया? जो कोई गुनाहगार होगा उसी को मारने का हक है, वो भी गोली मारने का हक नहीं है। पुलिस को बताओ क्यों मारेंगे मुसलमान को? मुसलमान हमारे भाई नहीं है क्या? कितने मुसलमान है पड़ोस में, वो हमारे रक्षा करते हैं, भाई हैं, बहन मानती हूँ मैं। यही हमारी रिक्वेस्ट है, हमें न्याय चाहिए। 1984 में इंदिरा को गोली लगी, उनको அந்த இளைஞனின் தாயார் பேசியதை கேட்டிங்கல்ல? உண்மையிலே எவ்வளோ ஒரு வருத்தமான அவர்கள் உள்ளத்திலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள். அவர்கள்லாம் எங்களுடைய சகோதரர்கள், ஏன் அவரை போய் கொன்னீங்க? அப்படியே முஸ்லீமாக இருந்தாலும் கொல்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. ஒரு உயிருடைய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? அது ஒரு 20 வயசு அந்த பையனுக்கு. அந்த 20 வயசு வரைக்கும் அந்த பையனை வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அந்த தாய்ங்கிறது ஒரே ஸ்தானம் தானே. அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க படிக்க வைக்கிறதுக்கும். காலையில் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பையனை அப்படியே தன்னுடைய கண் இமை காக்கிறதோட காத்து இப்படி இந்த தருதலைகள்கிட்ட போய் துப்பாக்கி குண்டுனால் தொலைக்கிறதுக்கு அவங்க வளர்த்தாங்க. இவர்கள் இப்படிப்பட்ட தருதலைகளை அவர்கள் குடும்பம் உருப்படுமா? இந்த தாயுடைய சாபம் அந்த அந்த மக்களை அந்த தேச துரோகிகளை சுட்டரிக்காதா? எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்கிறோம் நம்ம? உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு பசு பாதுகாவலர்னு ஒரு குழுவை வச்சுக்கிட்டு கண்டவனும் கையில் துப்பாக்கியும் கத்தியும் வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு காசு பிடிங்கிக்கிட்டு, என்ன இது நாடா? இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இது நாங்கள் 2030 இந்த இந்தியாவை உலக தரத்தில் மேலே கொண்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக பொய்யை பரப்பிக்கிட்டு இந்திய மக்கள்கிட்ட பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாற்ற போகிறீங்க? அந்த தாய்க்கு பதில் சொல்லுங்கள். முதல்ல இந்துத்துவவாதிகளே, அந்த தாய்க்கு பதில் சொல்லுங்கள். ஒரு முஸ்லீம்னாக்க வாயை பொத்திட்டு இருந்தீங்க, இப்போ தான் குரல் வெளியில் வருது. ஒரு ஹிந்து இறந்து போனவனையும் முஸ்லீம்னு நினச்சிட்டா அந்த பையனை பார்க்கும்போது ஒரு முஸ்லீம் மாதிரி தான் இருக்கிறான் நல்லா. அதனால தான் அவனு முஸ்லீம்னு தெரிஞ்சுட்டு ஷூட் பண்ணிட்டானுங்க. கடைசியில் பார்த்தா அது ஹிந்து பையன். இப்போ தானே தெரியுது அவனுக்கு. இது எவ்வளோ பெரிய அவமானம் நம்ம நாட்டுக்கு. உலக மக்கள்லாம் காரி துப்ப மாட்டாங்களா?
இப்படிப்பட்ட ஒரு இளைஞனை வந்து பாருங்கள், எவ்வளோ அழகா அந்த பையன் வந்து படித்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டம் இது. நீங்கள் 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்தாக்க அதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? அந்த குடும்பம் என்ன பண்ணும்? எத்தனை நாளைக்கு அது ஓடும்? அவன் லைஃப் லாங்காக சம்பாதிச்சு கொடுக்கறது எப்படி? ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து, ஒரு ஆண்மகனாக இருந்து அந்த குடும்பத்தை தாங்கி வர்றது எப்படி? நீங்கள் வந்து 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுக்கறது எப்படி? இப்படி ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு இந்த துரோகிகளுக்கு பவர் கொடுத்தது யாரு? அதுதான், அவர்களை தான் தண்டிக்கணும் முதல்ல.